ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வீக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி. நம்ம ஸ்டோரியில் வரப்போகிற நம்ம ஹீரோயின் யாருன்னா சிங்கப்பெண் டாக்டர் சுதா மூர்த்தி தான். அவங்க ஒரு சமூக ஆர்வலர், எழுத்தாளர். அது மட்டும் இல்லை, அவங்க இன்ஃபோசிஸ் அறக்கட்டளையோட தலைவரும் கூட. கல்வி, ஊரக வளர்ச்சி, பெண்களின் முன்னேற்றம், இந்த மூணுல அவங்களோட கடினமான பங்களிப்பு தான் அவங்கள எல்லோராலையும் மதிக்கக்கூடியதா மாத்துச்சு. அவங்களோட ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட இந்த யூடியூப் பயணத்துக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. மறக்காம ஐகான் பில்லையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். டாக்டர் சுதா மூர்த்தி அவங்க கர்நாடகாவில் ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க வாழ்ந்த சமூகத்துல பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடு இருந்தாலும் அவங்க குடும்பம் கல்வியை ரொம்ப மதித்தது. சிறுவயதிலிருந்தே அவங்க படிப்புல சிறந்து விளங்கினாங்க. அவங்க தனது பொறியியல் படிப்பையும் முடிச்சாங்க. அப்போது பெண்கள் பொறியியல் படிப்புல இடம்பெறுவது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. ஆனா அவங்க தன்னுடைய சாதனையால எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சாங்க. டாக்டர் சுதா மூர்த்தி வாழ்க்கையில அடுத்தால மிகப்பெரிய மைல்கல்லா இருந்தது அவங்க இந்தியல் அறிவியல் கழகம் சிறப்பு கல்வி நிலையத்துல படிக்க போனதுதான். அந்த காலத்துல குறிப்பா தொழில்நுட்ப துறையில பெண்கள் படிப்பது மிகுந்த அபூர்வமா தான் இருந்தது. அப்போ ஆண்கள் அதிகம் கொண்ட துறையான பொறியியல் துறையில சுதா மூர்த்தி அவங்களோட தன்னம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் அவங்க நல்ல முன்னேறிட்டு வந்தாங்க. டாக்டர் சுதா மூர்த்தி அவங்க இந்தியல் அறிவியல் கழகத்துல சேர்ந்த போது அந்த கிளாஸ்ல இருந்து ஒரே பெண் அவங்க தான். இது அவங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல பெண்களுக்கு வெளிப்படையாவே நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அதுவும் முக்கியமா தொழில்நுட்ப துறையில ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா சுதா அவங்களோட கல்வி ஆர்வத்தாலையும் தீர்மானத்தாலையும் பயன்படுத்தி சாதிக்க வேண்டும் ரொம்ப உறுதியாவே இருந்தாங்க. அவங்க அந்த கல்வியில அவங்க உறுதியா இருக்க போய் தான் அவங்களோட அர்ப்பணிப்பாலையும் புத்திசாலித்தனத்தாலும் அவங்க முயற்சியில வெற்றி பெற்று தங்க பதக்கத்தை வெற்றி பெற்றாங்க. அப்படி அவங்களோட வெற்றி தான் நிறைய பெண்களுக்கு புதிய பாதைகளை கற்றுக் கொடுத்தது. எதையும் சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையும் கற்றுக் கொடுத்தது. நம்ம கனவுகளை நோக்கி போவதுக்கு எந்த ஒரு சமூக கட்டமைப்போ நம்மளை கட்டுப்படுத்த முடியாது என்கிறத நிரூபிச்சது. டாக்டர் சுதா மூர்த்தி ஒரு பெரிய வெற்றி மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு பெரிய ஊக்கமாகவும் இருந்தாங்க. டாக்டர் சுதா மூர்த்தி நாராயணமூர்த்தி திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக அமைந்தாலும் அவங்க சமூகத்தின் நலனுக்காக அவங்கள அர்ப்பணிச்சிருந்தாங்க. பொறியாளராக சிறிது காலம் ஒர்க் பண்ணிட்டு அவங்களை முழுமையாவே சமூக சேவையில ஈடுபடுத்திக்கிட்டாங்க. இன்ஃபோசிஸ் அறக்கட்டளை மூலம் பள்ளிகள், நூலகங்கள், மருத்துவமனைகள், பொது உட்கட்டமைகள் நிறைய இந்தியா முழுவதுமே அவங்க உருவாக்குனாங்க. இதனால பல நூற்றுக்கணக்கான ஏழை மக்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேற்ற அடைஞ்சாங்க. டாக்டர் சுதா மூர்த்தி பெண்களை முன்னேற்ற வைக்க நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாங்க. பெண்களுக்கு கல்வி அளித்து அவங்க சுயமா முன்னேற நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆர்வத்தையும் தூண்டுனாங்க. பெண்கள் பொருளாதார ரீதியாக சுயமாக முன்னேறணும் அப்படிங்கிற திறனை அவங்க வளர்க்கணும்னு நிறைய முயற்சியிலையும் அவங்க ஈடுபட்டாங்க. டாக்டர் சுதா மூர்த்தியோட வாழ்க்கை உறுதி, கடின உழைப்பு மற்றும் சமூக எதிர்ப்புகளை மீறி எப்படி வெற்றி அடையணும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நமது வாழ்க்கையை மட்டுமின்றி பல பில்லியன் மக்களின் வாழ்க்கையையும் சுதா மூர்த்தி மாற்றினாங்க. அவங்க பெண்களுக்கு ஒரு உந்துதல் அளிக்கும் முறையில ஒரு சிறந்த முன்னுதாரணமா விளங்கினாங்க. டாக்டர் சுதா மூர்த்தியோட வாழ்க்கை உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனல் தான். அவங்களோட பர்சனல் லைஃபும் சரி, அஃபிஷியல் லைஃபும் சரி நல்லபடியா இருந்தாலும் அவங்க சமூகத்துக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யணும்னா இந்த அளவுக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி நாமளையும் முன்னேற்றி கொண்டு நம்ம சமூகத்தையும் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை கடைபிடிப்போம். டாக்டர் சுதா மூர்த்தியோட இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.